ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப் தமிழனில் என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஜுவல் டிசைன் கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றின டுட்டோரியல் தான். ரொம்ப ஈஸி. யார் வேணால் இந்த டுட்டோரியலை பார்த்து அழகாக பண்ணலாம். வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டுட்டோரியலில் வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஜுவல் டிசைன் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்துட்றேன். Ctrl+J கொடுத்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் இமேஜஸில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ஹியூ சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணி கூட நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த சேச்சுரேஷனை வந்து கலர் டீசேச்சுரேஷன் பண்ணுறதுக்காக இப்படி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து இமேஜஸில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு டீசேச்சுரேஷன்னே கொடுக்கலாம். டீசேச்சுரேஷனுக்கு வந்து Shift+Ctrl+U அப்படின்னு கொடுத்திங்கன்னா டீசேச்சுரேஷன் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக மாறிடுச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து திரும்பி ஒரு Ctrl+J போட்டு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த காப்பி எதுக்குன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த காப்பியை வந்து இந்த டூப்ளிகேட் காப்பி வந்து நம்ம வந்து இந்த கண்ணை தூக்கி விட்டுட்டு இப்போ வந்து லேயர் 1க்கே வந்துட்டேன். லேயர் 1க்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆட் லேயர் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். லேயர் மாஸ்க்கை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு இமேஜ் வந்து லேயர் மாஸ்க்கை உருவாக்கிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இமேஜஸில் போயிட்டு அப்ளை இமேஜ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இது கொடுத்தா என்ன ஆகும்னா, இந்த காப்பி அப்படியே அந்த சைடு வந்துடும், லேயர் மாஸ்க்காக வரும். பாருங்கள், அப்ளை இமேஜஸ் கொடுக்குறேன். இதில் எதுவுமே நம்ம மாற்ற வேண்டாம். இதில் மெர்ஜ் இருக்கும், லேயர் 1 அந்த மாதிரி எதுவும் இருக்கும். எதுவும் மாற்றாதீங்க. மாற்றாமல் இந்த பிளெண்டிங் மோடு வந்து மல்டிப்ளேலே இருந்துக்கிட்டும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து லேயர் மாஸ்க்குள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃபில்டரில் போயிட்டு நம்ம வந்து ஸ்டைலிஷ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபைண்ட் எட்ஜஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோன்னே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கோல்டு கலர் மட்டும் இருக்கும், மிச்சம் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோல்டு செயின் வந்து ஜுவல் வந்து நல்லா பிரைட்டாக தெரியறதுக்கு இனியும் நல்லா பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லேயர் 1 காப்பி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அந்த கண்ணை கிளிக் பண்ணி விட்டுட்டேன். கிளிக் பண்ணி விட்டுட்டு எரேசர் டூல் செலக்ட் பண்ணிட்டேன். எரேசர் டூலில் உங்களுக்கு என்ன எரேசர், சாஃப்டாக அழிக்கிற எரேசர் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 45 எரேசர் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், லேயர் 1 காப்பி செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த இடத்த எரேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்து இந்த கோல்டு செயின், அந்த கோல்டு கம்மல் ரெண்டும் எவ்வளோ அழகாக வந்து இந்த டிசைன்ஸ் வந்து ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிடுச்சின்னு பார்த்திங்களா. இதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் வந்து இது வந்து பிரைட்டாக தெரியலையா, அதுக்காக என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இமேஜஸில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஹியூ சேச்சுரேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா பிரைட் பண்ணோம்னா நமக்கு வந்து இப்போ ஒரு 30 இல்லைன்னா 40 கூட வச்சுக்கலாம். 40 வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். இது உங்களுக்கு லைட்னஸ் வேணுன்னா வச்சுக்கோங்க, வேண்டாட்டி விட்டுடலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த வந்து ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்திங்களா. கோல்டு செயின், கோல்டு கம்மல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிரைட்டாக தெரிகிற மாதிரி ஜுவல் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.